திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட 200 அடி நீளத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். வணக்கம். கடல் அரிப்பு பகுதிக்கு பக்தர்கள் செல்லாத வகையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் அவ்வப்போது சீற்றத்துடன் உள்வாங்கி காணப்படும். வருகிற கடந்த வருடங்கள் கடல் அரிப்பு ஏற்பட்டது. தற்போது மீண்டும் கடல் அரிப்பு அதிகமாக வருகின்றது. கடந்த ஒரு காலமாக கோயில் முன்புள்ள கடற்கரை இறங்கும் படிக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் 200 அடி நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் கடல் அரிப்பு கடல் நீர் உள் பகுதியில் இருந்து மணல் தேங்கியுள்ள கடற்கரை வரையிலும் சுமார் 5 அடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடற்கரையில் படிக்கட்டு வழியாக கடலுக்கு இறங்கி நீராட முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பு நலனை கருதி கோவில் மேற்கொண்டுள்ள இதற்கான கோயில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து 200 அடி நீளத்திற்கு கம்புகள் கொண்டு கட்டப்பட்டு அமைக்கப்பட்டது. மேலும் கடல் அரிப்பு ஏற்படும் பகுதியில் பக்தர்கள் இறங்கி நீராட தடை விதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீராடும் பக்தர்கள் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாகவும் நீராட எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டது. அந்த எச்சரிக்கை பலகையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு அதிகமாக உள்ளதால் பக்தர்கள் நீராட வேண்டாம் என்று தடுப்பு வேலிகள் தாண்டி கூடாது என்று கூர்மையான பாறைகள் உள்ளதாக, வயதானவர்கள் துணையுடன் நீராட வேண்டும், உடல்நலம் சரியில்லாதவர்கள் அதிக நேரம் கடலில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தங்கள் கொண்டு வந்த பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று பாதுகாப்பாக நீராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பலகை அறிவுறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.